இந்த வருடம் உன்னுடைய பெயரை தேவன் மகிமைப்படுத்துவார். உன் வெட்கத்திற்கு தக்கதாக 2 மடங்காய் கர்த்தர் உன்னுடைய பெயரை மகிமைப்படுத்துவார். இது மனிதன் வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. உன்னோடு கூட உன்னுடைய பிள்ளைகளையும் பொன்னையும் வெள்ளியையும் உன்னிடத்திலே கொண்டு வருவதற்கு கப்பல்கள் காத்திருக்கும். ஓ, அன்பிலீவபிள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருக்கிறனால உங்களை அறியாத இடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும் என்று நான் சொல்லுகிறேன். உங்களை அறியாத இடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும். நீங்கள் யார் என்று தெரியாத நபர்களிலிருந்து உங்களுக்கு உதவிவோம். இரண்டாவது பாயிண்ட் வாமா, அடுத்ததுங்க. ஓகே. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் கண்களை ஏறெடுத்து பார். எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகான வசனம். கர்த்தர் சொல்றாரு, மகனே என் மகிமை உன் மேல வந்திருக்கு. நீ இருக்கிற இடத்துல இப்படி எந்திரிச்சு இப்படி சுத்தி இப்படி பாடுறா ஜனங்கள். நான் சொல்லவா இந்த இடத்துல சர்ச்சு வந்தப்ப நான் சொன்னேன், இந்த இடம் காட்டுக்குள்ள பஸ் வசதி கூட இல்லை, அங்கே இருக்குது பஸ்ஸு, எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு நான் எடுத்து பார்க்குறேன், பஸ்ஸு நம்ம விடலைங்க. ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. இது கர்த்தர் செய்யாமல் வேறு எதுவுமே செஞ்சதில்லை. நான் சொன்னேன், ஆண்டவர் பஸ் வசதியே இல்லையே, அங்கேருந்து எப்படி ஜனங்கள் பஸ்ஸில் வந்தால் அங்கேருந்து நடந்து வரணும், அவ்வளோ தூரம் 1 கிலோமீட்ரு. கர்த்தர் சொன்னார், பஸ்ஸில் வரவங்க யாரும் உங்கள் சர்ச்சுக்கு வரப்போகிற கிடையாரா? உன் சர்ச்சுக்கு வரலாம் கார்லாம் வரப்போகிறான், அல்லது கார் வாங்க போகிறான் சீக்கிரம். கை தருங்க. அதனால் பஸ் வசதியை பற்றிலாம் யோசிக்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதனால் பஸ் வசதி இல்லைன்றதை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எல்லாரும் கொண்டு சொல்கிறேன், உங்கள் ஒளி உதிச்சிச்சுன்னா உங்கள் மகிமை வந்துடும். உங்கள் மகிமை வந்துருச்சுன்னா உதிக்கிற உங்கள் ஒளிக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அது ஊழியக்காரர் சொன்னார், தேர் உள்ளே வர முடியாதான், அப்படி இடத்துல இருப்பீங்களா நீங்கள்? அதனால் தேரை நிப்பாட்டி நடந்து வரணுமா அவர்? அப்போ நீ எவ்வளவு ஒரு மோசமான இடத்துல இருந்தால் கூட அந்த இடத்துல இருக்கும்போது கூட ராஜாக்களை வசதி இல்லாட்டினா கூட நடந்து வர வைக்கிற தேவன் உனக்குள்ள இருக்கிறார். பெரிய மனப்பாங்கோடு நீங்கள் இருக்க முடியுங்கள் அழைக்கிறேன். காரணம், நீங்கள் பெரியவர்கள் என்பது அல்ல, உங்கள் மீது இருக்கிற மகிமை பெரியது என்பது நான் சொல்கிறேன். இரண்டாவது, உன் கண்களை ஏறெடுத்து பார் என்றால் நீ எஃபர்ட் எடுக்க வேண்டாம், நான் செய்கிறத மட்டும் நீ பாரு. உங்கள் வேலை என்ன சொல்லுங்க? ரெண்டாவது ஆசீர்வாதம். உங்கள் வேலை என்னது? பார்க்குறது. நம்பர் 1, நேஷன்ஸ் வில் பி அட்ராக்டடு அந்த க்ளோரி. நம்பர் 2, அதாவது நீங்கள் பார்க்குறது தான் உங்கள் வேலை. கர்த்தர் ஒன்று கொடுப்பாரு, நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பார்க்குறதுக்கு அசம்பிள் ஆகிட்டு வருவாங்களாம். அசம்பிள் ஆகி பிளான் பண்ணி, நீ எவ்வளோ 40, நீ 20 அப்படி வருவாங்க. நானா சொல்கிறேன், நான் இருக்கிறத வாசித்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் இது அசட்டையாக நினச்சிங்கன்னா என்ன அசட்டையாக நினைக்கல, வசனத்தை அசட்டையாக நினைக்கிறீங்க. நான் பிலீவ் பண்ணுறேன். தே வில் அசம்பிள். உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி குரூப் ஆகி அசம்பிள் ஆகி வருவாங்க. எப்படி வருவாங்க? முக்கியமான நபர்கள் அசம்பிள் ஆகி தான் வர முடியும். 50 பேர் டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேயில் சேர்ந்தார்கள். வாசிப்பீங்களா? பார்த்துருக்கோம். 50 பேர் ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்த அந்த குரூப் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே குரூப் நிறைய இடத்துக்கு போயிட்டே இருக்கும். எல்லாம் அம்மாவை பார்ப்பீங்க, ஐயா பார்ப்பீங்க. இல்லை, குரூப்பை பார்க்கணும் நீங்கள். இந்த குரூப்பு இப்போ என்னன்னா, இவங்க 2 பேர் போய் அம்மாவை பார்க்க போகிறேன், சேர முடியாது. ஒரு 50 பேராக சேர்ந்தா தான் அம்மாவை பார்க்க முடியும். அப்படித்தான் நடக்க போகுது. அல்லேலூயா. நம்பர் 2, ஏகமாய் லுக். நீ எவ்வளோ பார்க்க போகிற? நீ நிறையா பார்க்க போகிற. நம்பர் 3, யூ வில் பி அ க்ரௌட் மேக்கிங் பர்சன். இந்த க்ளோரி வந்தோன்னு என்ன ஆயிரும் தெரியுமா? நீங்கள் நிற்கிற இடத்துல க்ரௌடு கூட்டிகிட்டே இருக்கும். க்ரௌடு எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் நிற்க மாட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்து க்ரௌடு வருவாங்க. ஹல்லேலூயா. கம் ஆன், லெட் அஸ் ரீட். 65, 3வது பாயிண்ட். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பைபிளை பிடிச்ச ஒரு வார்த்தை, இந்த வருஷம் அதை நிறைவேற போகுது. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். நீ அதை கண்டு அதிசயப்பட்டு, வாசிமா அந்த வசனம் 65 தானே? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம்
உன் வசமாய் திரும்பும். then you will look and be radiant. நீ உன் முகம் எப்படி ஆயிரும்னா அந்த ரேடியம் க்ளோ ஆகுது பாருங்க. நீ என் ஓடி வரும்போது முகம் அப்படியே ரேடியன்ட்டான்றாங்க கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல உங்க முகமெல்லாம் அப்படியே ரேடியம் மாதிரி ரேடியன்ட் ஆக போகுது. கரங்களை தட்டி கர்த்தர் எப்படி சொல்லுவோம், நீ என்கிட்ட வருவ மகனே, you will look and be radiant. நீ உன் முகம் அப்படியே நீ வந்து அப்படியே என்ன க்ளோ ஆகும். எப்போ தெரியுமா க்ளோ ஆகும்? சந்தோஷத்துல. பைபிள் சொல்லுது you will look and be radiant, your heart will throb and swell with joy. உன் மனசு சந்தோஷத்துல அப்படியே ஸ்வெல் ஆயிரும். எப்படிலாம் எழுதியிருக்காரு பாருங்க. ஒரு சிறந்த கவிஞன் கூட அப்படி எழுத முடியாது. இந்த வருஷம் சந்தோஷத்தில் உங்கள் மனம் ஊத போகிறது. உங்கள் மனம் வந்து அப்படியே ஸ்வெல்லாக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ எதனாலன்னா நீங்கள் எதெல்லாம் பார்க்கணுன்னு உங்கள் வாழ்க்கையில் நினச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் கண்ணு பார்க்க போகுது. பைபிள் சொல்லுது, கடற்கரை திரளான மணலத்தனையான திரளான ஜனங்கள் உன் வசமாக. கடற்கரை மணல் மாலை மாதிரி கர்த்தர் திரளான ஜனங்களை கொண்டு வரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கடற்கரை திரளான, அன்கவுண்டபிள். எல்லாம் சொல்லுங்க, எண்ண முடியாததை. எல்லாம் சொல்லுங்க, எண்ண முடியாததை, எண்ண முடியாததை தேவன் நம்முடைய இடத்திற்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். தயவு செய்து உங்கள் செயல்களை நம்பாமல் அந்த மகிமை, என் மேலே ஒரு மகிமை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என் மேலே ஒரு மகிமை இருக்கு, என் மேலே ஒரு மகிமை இருக்கு, என் மேலே ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமை கடற்கரை திரளான மனத்திலான ஜனங்களை எனக்கு கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, crowd making person. You will be called crowd making person. Hallelujah. ஜனத்திரட்சி கூட்டக்கூடிய நபர். உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் என்னன்னா ஜனங்களை திரட்சியா கூட்டிரும். கையை தட்டுங்க ஒரு தவறுக்கு. ஆமென். ஜி மைனர் கொடுப்பா. ஹalleluya. ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். உங்களுக்கு அதிசயம் செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, உங்களுக்கு அதிசயம் செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, எகிப்தின் தண்ணீரை ஜாடி தண்ணீரை Number 1, nations will be attracted because of the glory which is on you. Number 2, you will look around the blessings. Number 3, uncountable blessings. இதெல்லாம் கொண்டு வரும். Number 4, joy, overflow of joy. இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த வருஷத்துக்கு தியானிக்கிறதுக்கு மேட்டரை கொடுத்துட்டேன். இதை இந்த வருஷம் ஃபுல்லாக தியானிக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த க்ளோரியில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் பேச போகிறேன். அதனால் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்து முடிக்கிறேன். நம்பர் 5, 5வது ஆசீர்வாதம். இந்த மகிமையில் இருக்கிற 5வது ஆசீர்வாதம் வாசிப்போம். 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். The riches of the nation will come. ஆங்கிலத்தில் இருக்கு, பல நாடுகளின் செல்வங்கள் உனக்கு வந்து குவியும். Hallelujah. The riches of the nations will come to you. Hallelujah. Yes, riches of the nations will come. இதெல்லாம் எதை தெரியுமா குறிக்குது? தேனி எங்க இருக்கோ தேனி அங்க வரும். கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருக்கிறனால உங்களை அறியாத இடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும் என்று நான் சொல்லுகிறேன். உங்களை அறியாத இடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும். நீங்கள் யார் என்று தெரியாத நபர்களிலிருந்து உங்களுக்கு உதவிகள் புறப்பட்டு வரும். உங்க பிசினஸ்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, நீங்க தெரியாத ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, ஃபாரின் பீப்புள் மீன்ஸ் unknown people will help you, will open the doors. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The 5th blessing is richness. ஆமென் சொல்லுங்க. The riches of the nations will come. ஆமென் சொல்லுங்க. 6வது பாயிண்ட் 67. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். இந்த மகிமை இருந்தால் எதெல்லாம் நடக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 67 சீக்கிரம். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும்,
நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன்றாரு. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று ஆலயத்தை குறிக்கிறது, இன்னொன்று உங்கள் சரீரத்தை குறிக்கிறது. இந்த வருஷம் உங்கள் சரீரத்தை தேவன் மகிமைப்படுத்துவார். மகிமை உங்கள் மேலே இருக்கும்னா உங்கள் சரீரத்தை தேவன் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினா என்ன? உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் இந்த வருஷத்தில் நான் சொல்லுகிறேன் உங்களை விட்டு கடந்து போய்விடும். கர்த்தர் உங்கள் சரீரத்தை கனப்படுத்துவார், உங்கள் சரீரத்தை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் ஒரு தடவை கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தர் மகிமையின் ஆலயமாகிய என்னுடைய சரீரத்தை இந்த வருடம் மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். The blessings connected with health. ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கடந்து வருகிறது. உங்க ஆலயத்தை மகிமைப்படுத்துவார். 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் 7 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம் வாசிங்க. 7வது பாயிண்ட். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. இது மனிதன் வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. உன்னோடு கூட உன்னுடைய பிள்ளைகளையும் பொன்னையும் வெள்ளியையும் உன்னிடத்திலே கொண்டு வருவதற்கு கப்பல்கள் காத்திருக்கும். ஓ, அன்பிலீவபிள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பிலீவபிள். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இப்பொழுது நான் சொல்லுவதை உங்களால் நம்ப முடியாவிட்டாலும் அதுதான் தேவன் பேசுவது. அதைத்தான் ஆபிரகாம் நம்பினான். எது விசுவாசம்? நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒன்றை நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசித்தால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிறேன், உன்னை தேவன் மகிமைப்படுத்தினார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். The seventh blessing is fame. உன் பெயரை கடவுள் மகிமைப்படுத்த போறார். இந்த வருடம் உன்னுடைய பெயரை தேவன் மகிமைப்படுத்துவார். உன் வெட்கத்திற்கு தக்கதாக 2 மடங்காய் கர்த்தர் உன்னுடைய பெயரை மகிமைப்படுத்துவார். ஆமென், ஆமென். ஜனங்கள் கர்த்தர் உன்னை வாசிக்கும் அந்த வசனத்தை, கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும், இங்க பாருங்க, அவர்கள் கேள்விப்பட்டு வருவாங்களாம். ஃபுல்லா வாசிங்கன்னா அதான் மீனிங். எல்லாம் சொல்லுங்க. என் வெட்கத்துக்கு தக்கதாய் 2 மடங்கா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். எதை 2 மடங்கா தருவாராம் சொல்லுங்க. நான் கேட்டேன், ஆண்டவர் எதை 2 மடங்கு தருவீங்க? நீ சாகிற வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் செய்யணும் நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதை எல்லாத்தையுமே அப்படியே 2 ஆகிக்கிறேன். ஸோ எவ்ரிதிங். வெட்கம் அனுபவித்தவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், யூ வில் பி பிளெஸ்ட் டபுள் போர்ஷன். யூ வில் என்ஜாய் டபுள் போர்ஷன். தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.